வணக்கம்மா. வணக்கம். என் பேர் ரோஜா. சொல்லுங்க. நேத்து நீங்க தானே போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க? ஆமாங்க. உங்க கதையை சுருக்கமா சொல்லுங்க. நான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சரி, உட்காருங்க. என் ஹஸ்பண்ட் பேர் மகேஷ். மகேஷ் கிரானைட்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. ஷேர் பிசினஸும் பண்றாரு. அவரு நானும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ என் வயித்துல மகேஷோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? சென்னை அசோக் நகர்ல. ஓகே, சொல்லுங்க. நடுவுல எங்க குடும்பத்துல சில குழப்பங்கள். அதுல தடமாறி போன என் கணவர் ஸ்னேகாங்கிற ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சாரு. 2 பேரும் கொஞ்ச நாள் ரகசியமா தனி கொடுத்தனும் கூட பண்ணாங்க. அப்புறம் நாங்க கண்டிச்சு என் புருஷனை திருத்தணும். ஆனா அந்த ஸ்னேகா என் புருஷனை விடல. தொடர்ந்து துரத்தி அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. கல்யாணமே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அந்த கோவத்துலதான் நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இங்க தாம்பரம் வந்துட்டேன். ஓஹோ. என் வாழ்க்கையில எனக்கு அநியாயம் நடந்திருக்கு மேடம். நான் அந்த கசப்பான சம்பவங்களை விட்டு விலகி என் புருஷனை விட்டுட்டு தனியா வாழணும்னு தான் சில சமயம் நினைக்கிறேன். ஆனா என் வயித்துல வளர என் புருஷனோட குழந்தை, அதோட எதிர்காலம் என்ன பயமுறுத்துது. அந்த ஸ்னேகா என்னை விடாம துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்றா. அடுக்கடுக்க நடக்கிற கசப்பான சம்பவங்கள் என்ன பாதிக்குது. நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் மேடம். நீங்க படிச்சவங்க. நீங்க அநியாயத்தை தட்டி கேட்கணும். தலை குனிஞ்சு விட்டு கொடுக்க கூடாது. சட்டமே உங்க பக்கம் தான் இருக்கு. பிகாமி இஸ் எ கிரைம். அது நிச்சயம் உங்க கணவருக்கு தெரியும் தானே? நல்லாவே தெரியும் மேடம். தெரிஞ்ச தப்பு செய்யறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அது கொலைக்கு சமம். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும். உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. மிஸ்டர் மகேஷ் கூட அந்த பொண்ணு ஸ்னேகா தாலி கட்டிக்காம லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்தா நமக்கு போராடுறது சிக்கலா இருக்கும். இல்ல, எனக்கு நிச்சயமா தெரியும். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. அப்போ இவ்ளோ பகிரங்கமா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவரை தண்டிக்காம சட்டம் வேடிக்கை பார்க்காது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நிறைய சாட்சிகள் இருக்காங்க. கல்யாணமே ஒரு மண்டபத்துல தான் நடந்தது. மகேஷ் அந்த ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி போட்டோ ஆதாரமே இருக்கு மேடம். அத நான் என் கண்ணால பாத்துட்டு தான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஆதாரம் உங்ககிட்ட இப்ப இருக்கா? அது இப்ப என்கிட்ட இல்ல மேடம். அந்த ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. உடனடியா ஆக்ஷன் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆம்பளைங்கள சும்மா விடுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க தைரியமா கடைசி வர ஒரே முடிவோட இருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா உங்க வீட்டுக்காரருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போல இருக்கே. அத வச்சு கேஸ் நடத்த விடாம உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பாரு. நீங்க கடைசி வர தைரியமா இருந்தா உங்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்கும். உங்க புருஷனும் கிடைப்பாரு. தேங்க்ஸ் மேடம். என் புருஷன் எனக்கு வேணும். அதுக்காக நான் போராடுவேன். அந்த முடிவுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் மேடம். தட்ஸ் குட். போட்டோ ஆதாரத்தோட நாளை மறுநாள் வாங்க. அப்புறமா பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நிச்சயதார்த்த பத்திரிக்கை எழுதிட்டீங்களா? எழுதிட்டே இருக்கம்மா. பொண்ணை வர சொல்லி விளக்கு ஏத்த சொல்லுங்க. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. கூட்டு வா. சீக்கிரமா எழுதி முடிங்க. ஐயரே, சீக்கிரமா எழுதுங்க. என் புள்ள ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்குள்ள தட்டை மாத்தணும். செல்வியும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காளுங்க. அவளுங்க வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் நடக்கணும். எழுதுங்க. சரிங்கம்மா. ஏப்பா குமாரு, பிரச்சனை ஏதாவது வருமா? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வராது அத்தை. நான் இருக்கேன்ல. ஏன்பா குமாரு, இந்த செல்வியும் அவ அம்மாளும் வெளியில போனாலுங்க. யாராவது அடியாளுகளை கூட்டிட்டு வந்துருவாளுங்களோ? இது இருக்க நீங்க பயப்படுறீங்க? என்னப்பா பயமுறுத்துற? சீக்கிரம் எடுத்து அது ஓரத்துல வை. ஐயரு பயப்படுறாரு பாரு. நீங்க எழுதுங்க எழுதுங்க. அவன் எடுத்துடுவான். எழுது.
மருமகளே தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கடி. விளக்கேத்துமா? தீப்பெட்டி தாங்க. நிச்சயதார்த்த பத்திரிக்கை எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன், படிக்கிறேன், கேளுங்க. படிங்க படிங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கட்டும். ஐயோ அங்க பாத்தியாடி? நிறுத்துங்க அத்தை, என்ன நடக்குதுங்க? ஏண்டி ஏன் நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது ஏண்டி இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்க நீ? அத்தை நீங்க பண்ற அநியாயம், நான் இதை நடக்க விட மாட்டேன். அடியே, அடியே, என்னடி நீ? என்ன பண்ற? ஐயோ, குமாரு, கூட்டிட்டியா? உள்ளேயே இருக்கட்டும். அடியே, நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீங்க உள்ளேயே கிடந்து சாவுங்க. லவலவலவன்னு கத்துறாங்க. அடியே, இந்த பார்வதி என்ன கேணச்சிருக்கீன்னு நினைச்சீங்களா? எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சா நீங்க போனுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு. அதனாலதான் ஐடியாவா அப்பவே நான் லைனை கட் பண்ணி வச்சிட்டேன். ஆமா. ஐயோ அடப்பாவி, நல்லா இருப்பியாடா? நீ நாசமா போயிடுவேன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். இப்ப கதவு தரல, கதவு உடைச்சிடுவேன். கதவை தரடா, கதவை தரடா. அடியே, நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ தட்டடி, தட்டிக்கிட்டே இரு. நீ தட்டுறது ஏன் காதுல கல்யாணத்துக்கு வசிக்கிற மேலச்சத்தமா கேட்டுட்டு இருக்கு. தட்டுடு, இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ தட்டிக்கிட்டே இருடி மாவளே. டேய் பாவி குமார், கதவை தரடா. உனக்கு எத்தனை உதவி நான் பண்ணிருப்பேன், கதவை தரடா. டேய், உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா? உனக்கு குடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு காசு கொடுத்திருக்கேன். ஐயய்யய்யய்ய, நீ வாங்கி கொடுத்தது கோட்டருமா, அத்தை வாங்கி கொடுத்தது ஃபுல்லு. அதான் ஃபுல்லா அவங்க பக்கமே சாஞ்சிட்டேன். ஐயோ டேய், கதவை தரடா. வாங்க அத்தை, நிச்சயதார்த்தம் முடிப்போம். போங்க. ஏய், கத்தாத. இறக்கமே இல்லாத பாவி. வந்துட்டேன். இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. கவலைப்படாதடி செல்லம், நீ விளக்கேத்து. ஐயரே, நீங்க எழுதுனது படிங்க. அபசகுணமா நடந்துருத்தே. நான் அருவாள் எடுத்தா தான் அபசகனம். குமார், பேசாம இரு. நீங்க படிங்க. இந்த ஆள் படிக்கவே போறதில்ல, கூட நானே படிக்கிறேன். இல்லடா செல்லம், நீ பேசாம இரு. அவர்தான் படிக்கணும், நீங்க படிங்க. கும்பகோணம் தில்லைஸ்தானத்தைச் சேர்ந்த திரு ரத்னசாமி பார்வதி தம்பதியரின் மகனாகிய புகழ்மணிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த கற்பையா பொன்னம்மா ஆகிய தம்பதியரின் மகள் பஞ்சவர்ணத்திற்கும் நிகழும் தாரண வருஷம் தை மாதம் 5ஆம் நாள் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சம்பந்தியும் தட்ட மாத்திக்கோங்க. என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நிச்சயதார்த்தம் பண்றீங்க? இத பார், நிச்சயதார்த்தம் என்னடி, கல்யாணத்தை நடத்துவேன்னா அத கேட்க நீ யாரு? கல்யாணம் பண்ணுவீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்க என்னடி நடக்கும்? செல்வி எங்க கமலம் வாங்க. அவங்க எல்லாம் இங்க இல்ல. அவங்கள பத்தி நீ ஏன் கேக்குற? இல்லன்னா பின் செல்வி அவங்க அம்மா அந்த ரூம்ல இல்ல. ஐயோ யாராவது வந்துட்டீங்களா? கதவை தரங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அந்த ரூம்ல யாரு இருக்கான்னு பாருமா, சீக்கிரமா போங்க. இப்படி ஒரு சம்பவம் எங்க ஊர்ல நடந்துச்சு, நடக்கிறதே வேற. ஆமா, நீங்க யாரு? இவங்க எங்க அப்பா அம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு அப்படியே ஊரே கூப்பிட வேண்டியதானே? ஆமா, ஏன் கூப்பிடுறாரு? ஊர் என்ன, உலகத்தையே கூப்பிடுவோம். உனக்கு என்ன வந்தது? எனக்கு என்ன வந்துச்சா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அதோ வருவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. சொல்லுவாங்க.
வெளியே வாங்கம்மா. செல்வி, கவிதா, ஏய், ஒண்ணு பயப்படாத. வாங்க. இங்க நடக்கிற அநியாயத்தை பாத்தியா? இன்ஸ்பெக்டர் மேடம், இவங்க தான் செல்வி, இவங்களோட மருமக. ஆனா இவங்க அவங்க பிள்ளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவங்களை போட்டு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு இப்படி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா நடக்குதுங்க? எதுக்கு மருமகளை ரூம்ல அடைச்சு வச்சுட்டு இதெல்லாம் கலாட்டா? அதைத்தான் இன்ஸ்பெக்டர் நான் சொல்ல வந்தேன். இவளுங்க இருக்காளுங்களே, அண்ட புழியுங்க மண்ட புழியுங்க. அந்த புள்ள இருக்கு பாருங்க, அது அவ புள்ளையே இல்ல. அந்த புள்ளைய எங்க பேரேன்னு சொல்லி இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? இல்ல வந்து இன்ஸ்பெக்டர் என் புள்ள புகழுக்கும் இத என் மருமக பஞ்சவர்ணத்துக்கும் கல்யாணம் பண்ணலான்னு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கோம். உங்க கதை காலஷேபெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. உங்க பையனுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புங்க. அச்சச்சோ, அத்தா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் இந்த இன்ஸ்பெக்டர் அக்காவோட ஸ்டேஷன் போறியா? நீயும் தான் கிளம்பு. ஆமா, இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாரு? என்னப்பா? அப்பா, இந்த பஞ்சவனம் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லுங்கப்பா. நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஐயா, நான் வரேன். இறங்குமா, நீங்களும் கிளம்புங்க. ஏய், இறங்குங்க. நல்லா இருக்கீங்களா? போ, நீ போ, வரேன். போலீஸ் ஸ்டேஷன் பேசு. நான் போக மாட்டேன். காக்கா, ப்ளீஸ்க்கா, நான் உன் தங்கச்சி மாதிரிக்கா. என்னை மட்டும் விட்டுருக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, அக்கா, நல்லா இருக்கா? அக்கா, என்னை மட்டும் விட்டுருக்கா, அக்கா. ஐயோ, தடுக்குதுக்கா, அக்கா, வேணாக்கா. ஏய் கவிதா, இந்த பார்வதி யாருன்னு தெரியாம என்ன ஜீப்ல ஏத்திட்டில? இத பாருடி, என்ன நீ சீண்டிட்ட. நான் நல்ல பாம்பு, விஷத்தை கக்காம விட மாட்டேன்டி. வந்து உன்னை பாத்துக்கிறேன்டி ராஸ்கல். உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். ஸ்டேஷன்ல வச்சு அவங்களே உங்க விஷத்தை எடுத்துருவாங்க. அப்படியே பல்லெல்லாம் தட்ட சொல்லிருக்கேன், கொஞ்சம் வலிக்கும், பாத்துக்கோங்க. ஏய் செல்வி, அடேங்கப்பா, ஐயோ, என் முட்டைக்கனி, அந்த கொத்தவரங்காவோடையும் அவங்க அம்மாவோடையும் சேர்ந்துட்டு எங்களை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புற. நீ நாசமா போயிடுவ. நீ தான் அவளுக்கு மாமியார், அவ உன்னையே மாமியார் வீட்டுக்கு அனுப்புற பாரு. ஊர்ல இருந்து என்ன கூட்டு வந்து ஏய் நான் விட மாட்டேன்டி. போங்கடி உள்ள, பாருங்க, வேடிக்கை பாக்குறாளுங்க. ஐயோ, என் நிலைமை பாருங்க. இது என் ரிலேஷன் வீடு தான், வெளியே போயிருக்காங்க. சொல்லுமா. ஐயா, தில்லைஸ்தான வீடு நானும் எங்க ஆத்துக்கார சந்தோஷமா வாழ்ந்த வீடு. எங்க ஆத்துக்காரோட கடைசி ஆசையே அதை வாங்கணுன்றதுதான். என்னால எங்க வாங்க முடிய போறதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பெருமாளை பாருங்க, சொக்கல எங்க அண்ணா ரூபத்துல வந்து அதை வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார். நீ இந்த வீட்டை வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த பத்திரத்தை சொக்கலிங்க சார்கிட்ட கொடுத்து ஒரு தடவை பார்க்க சொல்லுங்க. நான் சாயந்தரம் வந்து 4 லட்சத்துக்கு செக்கு வாங்கிக்கிறேன். இந்தாங்க பத்திரம். நிறுத்துங்க. அடடே சினேகாவா, எப்படிமா இருக்க? நான் நன்னதா இருக்கேன். ஆனா நீங்க பண்ற காரியம் தான் கொஞ்சம் கூட நன்னா இல்ல. என்னம்மா சொல்ற? எங்க அப்பா வாழ்ந்த வீட நானே வாங்கிக்கிறேன். வீட எனக்கு வித்து. ஏமா, உங்களுக்கு தானே விக்கிறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே வாங்க போறீங்க. யாருடி நீ? எதுக்கு பத்திரத்தை பிடுங்குற? பத்திரத்தை கொடு. கொடுக்க முடியாது. உனக்கு அந்த ஆத்துக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? எங்க ஆத்துக்கார் வாழ்ந்த வீட்டை வாங்குற உரிமையை அருகது எனக்கு தான் இருக்கு. மரியாதையா பத்திரத்தை குடுறி. முடியாது. குடுறி. அம்மா, எங்க குடுமா? கூடாது. அம்மா, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டையா? அவ வேற நான் வேற. எங்க 2 பேருக்குள்ள எந்த சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அம்மா, வாய மூடு. இன்னொரு வாட்டி உன் வாயால நான் அம்மான்னு கூப்பிடாத. சாக்கடை எடுத்து மேல அப்பிண்ட மாதிரி அருவெருப்பா இருக்கு. அம்மா பொண்ணுன்ற உறவெல்லாம் கல்யாண மண்டபத்தோட அறுந்து போயாச்சு. அம்மா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசாதம்மா. அன்னைக்கு மகேஷ் என் கழுத்துல தாலியை கட்டல, என்னை ஏமாத்திட்டாரு. மகேஷ்க்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல. எப்படி நடக்கும்? இல்ல எப்படி நடக்கும்? பெத்தவ வயிறு குழுந்தாதான் பிள்ளைகள் வாழ்வு நன்னா இருக்கும். நீதான் வேருக்கே வெந்நீர் ஊத்துனவளாச்சே. அப்புறம் மரம் எப்படி தடிச்சு வளரும்? செத்து சுண்ணம் பத்தம் போகும். அது உனக்கு நாங்கெல்லாம் சொன்னப்ப புரியல. மகேஷ் கிட்ட பட்டு அனுபவிச்சிட்டியா? சுட்டு பொசுக்கண்டியா கைய? எத்தனை பேரோட வயிற்றுச்சல், அத்தனை பேரோட வயிற்றுச்சல் உனக்கு சும்மா வாழ விட்டுடுமா? உனக்கு இதெல்லாம் போராதுரி, இதெல்லாம் போராது. இன்னும் சீரழிஞ்சு போயிடுவ நீ.
ரோஜாவோட வாழ்க்கைய நாசம் பண்ண நீ நன்னாவே இருக்க மாட்ட. நடு தெருவுல வந்து நிக்க போற நீ. இன்னைக்கு சொல்றேன்டி, உன்னோட முதல் எதிரியே நான் தான். நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லம்மா. அதுக்கு ஒரு காலம் வரும். அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. ச்சே, உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? ஐயா, நீங்க அந்த வீட்டை எனக்கே கொடுங்க. இவ யாரோ எவ்வளோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, ரத்த சம்பந்தமே இல்ல. இவ என் பொண்ணே கிடையாது. நான் எங்க ஆத்துக்காரோட சந்தோஷமா வாழ்ந்த இடம். எனக்கே கொடுங்க. சார், அது எங்க அப்பா வாழ்ந்த வீடு. அவரோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? நான் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளா வந்து அந்த வீட்டை வாங்கணும்ன்றதுதான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த வீட்டை எனக்கே கொடுங்க. எனக்கு அந்த வீடு வேணும். ச்சே, பாய மூடு. நீ பேசுறது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. உறவுகளை மதிக்கிறதுக்கு ஒரு தகுதி தராதன வேணும். உறவுகளை மதிக்கிறவளாடி நீ. ச்சீ, அப்படி நான் பேசுறது கேட்கிறவளா இருந்திருந்தா கல்யாண மண்டபத்துல கிச்சாவ கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு சௌக்கியமா இருந்திருக்கணும். நீ அதை விட்டுவிட்டு கரை படிச்சு இப்படி தருதலையே அமைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். தொட்டில போட்டு தாயை மறந்துட்டு கட்டில போட்டவனோட பேச்ச வேத வாக்க மதிச்சு விளாச்சி நீ. கிச்சாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தல. அந்த கடங்கார பாவி மகேஷ பார்த்த உடனே அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு விளாச்சே நீ. உனக்கு எங்க ஆத்துக்கார பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகிதா இருக்கு? நடத்த கெட்டவளே. நீ சொன்னதை நீயே நம்புறியம்மா? என்னையா நடத்து கெட்டவன்னு சொன்ன? ஆமாண்டி, நான் தான் சொல்றேன். நீ நடத்த கெட்டவதான். அம்மா, ஊர் வாயால் அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு வலி தெரியல. ஆனா இப்போ நீ அதை சொல்லும் போது என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்குமா. ஊரே அயோக்கியன்னு சொல்லி ஒதுக்கினாலும் அள்ளி அணைச்சுக்கிறவதான் அம்மா. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த வார்த்தை நீ சொல்லாத. அதை வாபஸ் வாங்கிக்கோ. வாபஸ் வாங்க முடியாதுடி. ஏன்னா அதுதான் உண்மை. நான் உனக்கு அம்மாவும் கிடையாது, எங்க ஆத்துக்கார உனக்கு அப்பாவும் கிடையாது. அவர் வாழ்ந்த வீட்டை வாங்குற யோகிதை உனக்கு கிடையவே கிடையாது. மீறி அந்த ஆத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உன் காலை உடைச்சு விடுவேன். அவரோட ஆத்மா வாசிக்கப்படுத்தாத. உனக்கு அந்த வீடு கிடையாது. போற நிறுத்துமா. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன மட்டும் இவ்வளவு குத்தம் சொல்றியே? நீ என்ன பெரிய யோகியமா? ஏய், அது நடந்து முடிஞ்ச கதை. ரத்னசாமியை பத்தி இப்ப பேசாத. அத பத்தி பேச உனக்கு எந்த யோகியதையும் இல்ல. நானும் நடந்து முடிஞ்ச கதையை பத்தி பேசல. இப்பவும் நடந்துட்டு இருக்கிற கதை பத்தி தான் பேசுறேன். என்னடி உளர்ற? உண்மையதாம்மா சொல்றேன். இந்த வீட வாங்க உனக்கு எது பணம்? சொக்கலிங்க அண்ணா கொடுத்தார். அவருக்கும் உனக்கும் என்ன உறவு? ஸ்னேகா, பதில் சொல்லுமா. சபாஷ். என்ன உறவுன்னு கேட்டதுக்கே எனக்கு கணத்துல அறையிறியா? ஊர்ல உங்க உறவை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? அதை ஏன் வாயில சொன்னா என்ன கொலைய பண்ணிடுவியா? ஆமாண்டி, இன்னொரு வாட்டி எங்க ரெண்டு பேரையும் பத்தி தப்பா பேசின கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சும்மா நிறுத்துமா. பெத்த பொண்ணிய கொலை பண்ற அளவுக்கு அப்போ உங்க ரெண்டு பேரோட உறவு வளர்ந்து பலப்பட்டு நிக்கிறதுல. அப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ என்ன கொலைய பண்ணிடுவேன்னு மிரட்டும் போதே தெரியறதுமா உங்க ரெண்டு பேரோட உறவு எப்படிப்பட்டதுன்னு. இத ஊர் சொல்லும் போது நான் நம்பலமா. ஆனா இப்ப நீ என்ன அடிச்சு அவங்க சொல்றதுதான் நெச்சன்றதை நிரூபிச்சுட்ட. அடி பாவி, என்னையும் சொக்கலிங்க அண்ணாவையும் இணைச்சு பேசுறது பகவானையும் பக்தையும் இணைச்சு பேசுறதுக்கு சமானம். ஆண்டாலும் பக்ததான், வெறும் மனுஷ பிறவிதான். ஆனா பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற? நான் பேசலமா, நான் பேசல. ஊர் பேசுறது. நீ என்ன பேச வைக்கிற? ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து கேக்குறாங்க, சொக்கலிங்கம் ஏன் உங்க அம்மாக்கு ஊர்ல வீடு வாங்கி கொடுக்கறாருன்னு. ஆனா நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். சொக்கலிங்கம் சொக்க தங்கம் தானா இல்ல இன்னொரு ரத்னசாமியா? பதில் சொல்லுமா. சொக்கலிங்கம் இன்னொரு ரத்னசாமியா? சொல்லு. நடிச்சிட்டு இருக்கேன் மனசுல, நடிச்சிட்டு இருக்கேன். என்ன நடிச்சிட்டு இருக்க? உங்க அம்மாவை பத்தி கேவலமா பேச வெக்கமா இல்ல உனக்கு? அடி. ஏன் நிறுத்திட்ட? இன்னும் நன்னா அடி. என்ன பார்த்து நடத்த கெட்டவனு நீ கேட்டல. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப தெரியாத அந்த வலி என்னன்னு? இல்ல, உனக்கு அந்த வீடு இல்லம்மா. சொக்கலிங்கம் கொடுக்கிற பணத்துல நீ அந்த வீட்டை வாங்கினேனா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது. அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு அப்பா ஞாபகமும் வராது. யார் ஞாபகம் வரும் தெரியுமா? சொக்கலிங்கம் ஞாபகம் தான் வரும். இந்த வீடு எனக்கு தான், உனக்கு இல்ல. நான் இந்த முதல்ல இந்த பத்திரத்தை கொடுமா. சார், நான் வேண்டாமா,
நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு. இந்த வீட்டை வாங்கினா நீங்க கோயிலா வச்சுக்க மாட்டீங்க, சமாதியா மாத்திருவீங்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் என் முடிவை சொல்றேன். இத பாருங்க, நான் சொல்ற யோசனை 2 பேரும் கேளுங்க. 2 பேர் பணத்தையும் ஒன்னா போட்டு சென்னையிலேயே இங்கேயே ஒரு வீட்டை வாங்கி 2 பேரும் தாயும் பிள்ளையுமா ஒன்னா இருக்க பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. 2 பேரும் புறப்படுங்க. புறப்படுமா, புறப்படுமா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? புறப்படுமா. என்ன பொண்ணோ, என்ன அம்மாவோ, என்ன குடும்பமோ தெரியல. மகேஷ் கிரானைட்ஸ். ஹலோ மல்லிகா, நான் ரோஜா பேசுறேன். மேடம் நீங்க இங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க மேடம்? இங்க நீங்க ஃபோன் பண்ண கூடாது மேடம். எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். இல்ல மல்லிகா, ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் ஃபோன் பண்ணேன். மேடம் எந்த விஷயமா இருந்தாலும் நான் லஞ்ச்ல பேசுறேன் மேடம். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க. மல்லிகா, அந்த ஆர்ஆர் கம்பெனி. ஓ ஐம் சாரி, ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுங்க, ஐ வில் வெயிட். இல்ல சார், தட்ஸ் ஓகே, நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ மல்லிகா. மல்லிகா என்னாச்சு? ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்னா நீங்க பேசுங்க, நான் கேபின்ல வெயிட் நோ பண்றேன். சார், இல்ல நீங்க சொல்லுங்க சார். மகேஷ், அப்பா வாங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. ரோஜாவை பத்தின எந்த நியூஸும் இல்ல. அதனால ரோஜாவை காணோன்னு டிவில விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. கண்டிப்பா ரோஜாவா தான் இருக்கும். இங்க இருக்கிற நிலைமை தெரியாம ஃபோன் பண்றாங்களே. நீங்க சொல்லுங்க சார். இந்த ஆர்ஆர் டாக்குமெண்ட்ஸ் கரெக்ஷன் சொல்லியிருந்தேனே, அதுப்பா. மல்லிகா, ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு. நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா இல்ல நான் அட்டெண்ட் பண்றேன்? ஏன் நான் இல்ல பேசுறேன்ப்பா. சார், நான் அட்டெண்ட் பண்றேன். ஹலோ ஏ மல்லிகா, நான் பேசிட்டே இருக்கும்போது டீசன்சி இல்லாம போன் என்ன கட் பண்ண என்ன அர்த்தம்? அது இல்ல மேடம். இல்ல சார், இங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை. நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏ மல்லிகா, நான் ரோஜா பேசுறேன். என்ன சார் மோருங்கற? புரியுது சார், புரியுது. கொஞ்சம் அப்புறமா பேசுங்களேன். அப்புறம் எல்லாம் ஒண்ணு இல்ல மல்லிகா, ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். அந்த ஸ்னேகாவுக்கு மகேஷ் தாலி கட்டுற கல்யாண போட்டோவை அன்னைக்கு என்கிட்ட காமிச்சல, அது எனக்கு எப்படியாவது வேணும், உடனடியா வேணும். கொண்டு வந்து கொடு. ஓ, வீட்டு வாடகையா? சாரி சார், இந்த மாசம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நானே வந்து கொடுத்துறேன் சார், நேர்ல வந்து கொடுத்துறேன். என்னது, வீட்டு வாடகையா? என்னடி வளர்ற? நான் மகேஷ் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டின கல்யாண போட்டோ வேணும்னு கேக்குறேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? ஐயோ, என்கிட்ட இப்ப அது இல்ல மேடம். இல்ல சார், இல்ல என்கிட்ட இப்ப இல்ல சார். இது பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த போட்டோ வேணும். நான் சொல்ற வேலையை நீ செய்யறதுக்காக தான் நான் உனக்கு மாசம் 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். புரியுதா? எனக்கு சம்பளமே வேணாம், ஆளை விடுங்க. சம்பளம் இல்ல, வீட்டு வாடகை. எனக்கு வீட்டு வாடகை வேணாங்க. வேணாம், நீங்க தயவு செஞ்சு லைனை கட் பண்ணிடுங்க. ஏ மல்லிகா, என்ன உளற? அந்த ஸ்னேகா கிட்ட இருந்து போட்டோ வாங்கி தர உன்னால முடியுமா முடியாதா? அது மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க போன வைங்க. மல்லிகா, என்னாச்சு உங்களுக்கு? சார்ன்றீங்க, மேடம்ன்றீங்க. ஆமா, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? போன்ல யாரு? நான் குடியிருக்கிற வீட்டோட ஓனர். அவங்களும் அவங்களோட வைஃபும் மாறி மாறி பேசுனாங்களா, அதான் சில சமயம் சார், சில சமயம் மேடம். ஓ அப்படியா? அப்ப இந்த சம்பளம் வீட்டு வாடகை? நான் இன்னும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கல, அதான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எனக்கு என்னவோ அவங்க வீட்டு வாடகை தர வந்தா மாதிரியும் நீ வானான்னு சொன்ன மாதிரியும். அப்படியா சொன்னேன்? ஆமா. இல்ல சார், சொல்லிருக்க இல்லையே, மாட்டேன். நான் காதால கேட்டேனே. அப்படியா சார்? காதால் கேட்பதும் போய், கண்ணால் காண்பதும் போய். அப்போ தீர விசாரிக்கிறது தான் மெய். சார் விசாரிச்சிடுறேன் சார். அப்பா, அவங்களுக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம், அதான் நம்ம கிட்ட சொல்ல தயங்குறாங்க. அது ஏன் துருவி துருவி கேக்குறீங்க?
மல்லிகா நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறமா என் கேபினுக்கு வாங்க. அப்பா வாங்கப்பா போலாம். அது இல்லப்பா. அப்பா பேசாம வாங்க. மேடம் என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? உங்க வேலை என்னவோ நீங்க பாருங்களேன். சாரி மேடம். மசமா மாட்டிருக்கேன். ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. உடனே அவருக்கு மூக்கு வேர்த்துரும். இந்த நேரம் பார்த்து இந்த பொம்பளை இதுக்கு போன் பண்ணுச்சு. நல்ல நேரம்பா. மகேஷ், எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மல்லிகா மேல சந்தேகமாவே இருக்குப்பா. அப்பா இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். மல்லிகா நம்பிக்கையானவ, நல்லவ. அவ மேல சந்தேகப்படுறதுல எந்த யூஸும் இல்ல. தயவு செஞ்சு இந்த டாபிக் இதோட விட்டுறீங்களா? நோ, நான் கண்டுபிடிக்கிறேன்டா. ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். இப்படி திடீர்னு மல்லிகா லைனை கட் பண்ணிட்டாலே நமக்கு உதவுவான்னு பார்த்தா கைவிட்டுட்டா. இதுக்குதான் ஒரு அவசரத்துக்கு யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானே அந்த போட்டோவை ஸ்னேகா கிட்ட இருந்து வாங்குறேன், வாங்கி காட்டுறேன். கவிதா, அவர் வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன நடக்க போகுது தெரியல. பயப்படாதீங்க, பிரச்சனைன்னு வந்துருச்சு, சமாளிச்சுதானே ஆகணும். செல்வி, என்னடி நடந்தது? எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல அழுதுகிட்டே ஃபோன் பண்றாங்க. என்னென்னமோலாம் சொல்றாங்க. இல்ல, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. என்ன நடந்ததுன்னா எங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சா? போலீஸ் எப்படி இங்க வந்தது? எங்க அம்மா எப்படி ஸ்டேஷன் போனாங்க? அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. மாப்ள, கொஞ்சம் கோபப்படாம நான் சொல்றதை கேளுங்க. நீங்க பேசாதீங்க. சம்பந்தி நீங்க வீட்ல இருந்துமா எங்க அம்மாக்கு இவ்வளவு பெரிய அம்மா நடந்திருக்கு. எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கேவலத்தை உண்டாக்கி இருக்கீங்க தெரியுமா? புகழ் சார், நான் என்ன ஏய், நீ வெளியில போ. நீ எங்க வந்த? நீங்க வந்தாலே குடும்பத்துல சண்டை, கூச்சல், குழப்பம் எல்லாமே இருக்கு. இல்ல புகழ் சார், நான் சொல்ல வரது நீங்க நீ ஒண்ணு சொல்ல வேணாம், வெளில போடி. மிஸ்டர் புகழ், போடி வாடி நான் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்க அம்மா தப்பு செஞ்சிருக்காங்க, அந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்க வந்திருக்கேன். அதுக்காக மரியாதை இல்லாம எப்படிங்க பேசுவீங்க? இது எங்க வீடு. எங்க அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எங்க வீட்ல வந்து நீ நாட்டமா பண்றியா? புகழ், நீ வாய மூடு. அநியாயத்தை தட்டி கேட்கிறதுக்கு உறவுகளோ உரிமைகளோ தேவையில்லை. யார் வேணாலும் கேட்கலாம். ஓ நாட்டாமா வேலைலாம் உன் வீட்டோட வச்சுக்கோ. இங்க வந்து தட்டி கேட்ட தட்டி எரிஞ்சிருவேன். அதையும் பார்த்துடலாம். பாருங்க, நீங்க அவளோட புருஷனா இருக்கலாம், ஆனா நான் அவளோட ஃப்ரெண்ட். சோ அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து தான் தீர்வேன். இவ அப்பாவியா இருக்கிறதுனால தானே உங்க அம்மா உங்களை ஏமாத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ தலையில முளகா இருக்கணும்னு பாக்குறாங்க. நீங்க உருப்படியான புருஷனா இருந்து இவ பிரச்சனையை தீர்த்து வச்சீங்கன்னா நான் எதுக்கு சார் வர போறேன்? உங்க அம்மா பண்றதெல்லாம் உங்களால தட்டி கேட்க முடியல, கையாலாக தனமா இருக்கீங்க. அதனால தானே நான் மூக்கு நுழைக்க வேண்டியதா இருக்கு. ஓஹோ, அப்ப இனிமே உங்க வீட்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் என் மூக்கு நான் நுழைக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு பார்க்கலாம். ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நடந்ததுன்னு முழுசா விசாரிக்காம அவளை போட்டு திட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் தான் கவிதா உதவி கூப்பிட்டேன். இல்லனா உங்க அம்மா பண்ண காரியத்துக்கு அப்படி நெஞ்சு விட்டு செத்து போயிருப்பேன். அப்படி என்ன தானே எங்க அம்மா பண்ணாங்க? உங்க அம்மா உங்களுக்கு பஞ்சவர்ணத்துக்கும் நிச்சயம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னையும் ஜீவாவையும் அம்மாவையும் ஒரு ரூமுக்குள்ள வச்சு போட்டுட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் தேவையா? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க நம்புறதுக்கு ஆதாரம் இங்கேயே இருக்கு, பாருங்க. இத பாருங்க மாப்ள. இப்ப என்ன சொல்றீங்க? சரிடி, எங்க அம்மா ஏதோ அவசரப்பட்டிருக்காங்க. உனக்கு மேல நம்பிக்கை இல்லையா? உன் புருஷன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டிடுவானா? நீங்க கட்டலனாலும் உங்க அம்மா அப்படியே விட்டுருவாங்க பாருங்க. கரைப்பார் கரைச்சா கல்லே கரையும்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா அழுதா ஆசிட விட மோசம், இரும்பே கரைஞ்சிரும். நீ வாய மூடு. உங்க அம்மா பண்ணது சரியா தப்பா முதல்ல அத சொல்லுங்க. எங்க அம்மா என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது அதை விட பெரிய தப்பு. வீட்டுக்குள்ளாரே இந்த பிரச்சனையை நீ முடிச்சிருக்கணும். என் குடும்பம் மனத்தை எப்படி கப்பல் ஏத்திட்டியே? உன்னை இந்த ஜென்மத்துல என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன மன்னிக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறது கரெக்ட் தான். நீ மட்டும் ரொம்ப யோகியமா? ரோஜா குழந்தைய நீ திருடி வச்சிருக்க. நீ, உங்க அம்மா, கவிதா 3 பேரும் ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டீங்களா? ஜீவா நம்ம குடும்ப வாரிசுன்னு எங்க அப்பா அம்மாவை பச்சையா புழுகி ஏமாத்துறீங்களே, உனக்கு என்னடி தண்டனை? உன்னை எங்க அம்மா தண்டிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப?
இப்ப நான் கேக்குறேன், குழந்தைய நீங்க எல்லாரும் சேர்ந்து மாத்துனதுக்கு உங்க எல்லாரையும் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஜெயிலுக்கோ அனுப்பக்கூடாது? ஐயோ புகழாது நம்ம குழந்தைக்காக தான் செஞ்சேன். எங்க அம்மா செஞ்சதும் ஒரு குழந்தைக்காக தாண்டி. அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், பேரன் வேணும்னு குழந்தை பாசத்துல அப்படி செஞ்சாங்க. ஐயோ நான் இவருக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? புகழாது வேற தொடாதடி. நீ செஞ்ச காரியம் காலம் பூரா ஆறாத காயமா என் மனசுல நிக்குண்டி. ஏய் கவிதா, இன்னொரு தடவை என் வீட்டுல கால் எடுத்து வச்ச காலம் பூரா நொண்டியாவே திரிவ. ஜாக்கிரதை. எங்க அம்மாவை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். கவிதா அவரை ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போற நீ. என் கண்ணு முன்னாலேயே இந்த குடும்பம் செதறி நொறுங்குது. சம்பந்தியை இந்த கவிதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாலேம்மா. இப்ப என் பொண்ணு வாழ்க்கை புள்ள மேல விழுந்த சேல மாதிரி ஆயிடுச்சு. இந்த தப்புக்கெல்லாம் ஒரே காரணம் நான் அவசரப்பட்டு ரோஜாவோட குழந்தைய மாத்தினது தானே. அதுதானம்மா இதுக்கெல்லாம் அஸ்திவாரம். செஞ்ச பாவத்துக்கு பலனை அனுபவிச்சுட்டு நிக்கிறேனே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆனந்தம் வானுலகோரறியார் எல்கணேய மானிட வாழ்வு பெறும் ஆனந்தம். என் மூக்கு கண்ணாடியை கழட்டி இங்கதானே வச்சேன், எங்க அது? அப்பப்போ உன் மூளையை கழட்டி வைக்கிற மாதிரி உன் கண்ணாடியும் கழட்டி எங்கேயா வச்சிருப்ப? சரியா தேடி பாரு. என் மூளையை கழட்டி வச்சிருக்கனா? பின்ன கண்ணுல போடுற கண்ணாடிக்கும் மூக்குக்கும் என்ன சம்பந்தம்? அதையே மூக்கு கண்ணாடின்னு சொல்ற? இந்த லொல்லு கொண்ணும் குறைச்சல்ல. ஏந்திரியா ஏந்திரி. என்ன கண்ணாடி உடைஞ்சு போச்சே. ஐ வெரி சாரி பாட்டி, நான் தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாம செஞ்சுட்டியா? இரு வாரேன். என்ன என்ன எங்க போற? என்ன தேடுற? உன்னை நானும் தெரியாம செய்றேன். இரு வாரேன். என்னது இது? ஐயோ சட்டை சட்டி பிடிக்கிறாளே. ஐயோ போறோம். என்னது? ஐயோ ஏன் சட்டி போட்டு கேட்கிற? பின்ன என்ன கண்ணாடியை உடைச்சல? பதிலுக்கு பதில். ஞான சூன்யம். அந்த ஓட்ட கண்ணாடிக்கும் இந்த விலை உசுந்த சட்டைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? அப்படியே இருந்தாலும் நான் அந்த கண்ணாடியை உடைச்ச மாதிரி நீ இந்த சட்டையை உடைக்க வேண்டியதானே. ஏன் கிழிச்ச? இதை எப்படியா உடைக்கிறது? நீ ஒரு ஞான சூன்யம். பாட்டி அசத்துறீங்க போங்க. தேங்க்ஸ் கிச்சா. என்னது தேங்க்ஸ் கிச்சா? பேசாம இரு. ஐயோ பாட்டி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? உங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறது எனக்கு இந்த ஆத்துல முழு நேர வேலையா போச்சு. என் மூக்கு கண்ணாடியை உடைச்சிட்டாருமா? இல்லம்மா, நான் உட்காரத்துல அவ கண்ணாடி வச்சிருந்தா நான் உட்கார்ந்துட்டு உடைஞ்சு போச்சு. சரி என் சட்டையை எனக்கு இஷ்டால. சரி, உங்களுக்கு ஒரு புது சட்டை வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ரெண்டு ஒண்ணுதான் ஒண்ணு. பாட்டி, உனக்கு ஒரு புது மூக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கறேன், போருமா? சரி. ஐயோப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸ்னேகாக்கா, என்ன? ரோஜா திடீர்னு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து மகேஷ் சார் அவங்க அப்பாவும் பக்கத்துல வந்து நின்னுட்டாங்க. ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ரோஜா இதுக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா? மகேஷ் சார் உங்க கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ அவங்க கிட்ட காமிச்சேன்ல, அது அவங்களுக்கு வேணுமா? அந்த போட்டோ வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாளோ? சும்மா எரியா. நீயே அவளுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்ப போல இருக்க. இப்போ எதுக்கு ரோஜா திடீர்னு அந்த போட்டோ வேணும்னு கேக்குறா? ஒருவேளை அந்த போட்டோல கிராபிக்ஸ் பண்ணிருக்குன்ற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? உண்மையிலேயே எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கலன்னு நம்ம குட்டு உடைஞ்சிருக்குமோ? எதுக்கு கேக்குறாங்கன்னு தெரியலையே. தெரியலனா அப்புறம் எதுக்குன்னு போய் தெரிஞ்சுன்னு வா. எதுக்கு நான் மாசம் மாசம் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்? இப்படி யாரையும் குறைவா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி என்ன குழப்பினா என்ன அர்த்தம்? ஆமா, பெரிய பொல்லாத சம்பளம். ஆளாளுக்கு இதை சொல்லி மிரட்ட வேண்டியது. கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவாங்கன்றது சரியாதான் இருக்கு. என்ன
என்ன புலம்புற? ஒன்றும் இல்லைக்கா, அது என்ன விஷயம்னு நானே தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களே இங்கே வந்துடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ பதட்டமாக பேசினாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். கிளம்புறேன்க்கா. ஏம்மா இப்போ எதுக்கு அவளுக்கு அந்த போட்டோ? ஜோடி பொருத்தம்னா இப்படித்தான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுறதுக்கா? ஐயோ பாட்டி, நீ வேற. நானே ரோஜா என்ன பிளான் போடுறாளோன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். கண்டுபிடிக்கிறேன். அவ என்ன திட்டம் போடுறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவ ஏதோ முக்கியமானது வாங்கி வச்சிருக்கிறா, அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன எங்களுக்கும் இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தெரியுமா? இந்தா உடனே ஃப்ரேம் போட்டு வர சொல்லி நம்ம சினேகா சொன்னா. புடி. இதையா? எதுக்கு? எதுக்கு நீ என்ன கேட்ட? அவ சொன்னதுக்கு எழுத்து பேசுனதே கிடையாதுடா இது வரைக்கும். சினேகா சொல்லிட்டானா 18 பட்டி நாட்டாமையும் தீர்ப்பு சொன்ன மாதிரி. வர வர நீ அடிக்கிற ஜால்ராவால காது ஜவ்வு கிழிஞ்சு போகுது. கொடு. ஸ்னேகா, ஸ்னேகா. அடட, ரோஜாவா? வாமா வா. நல்லா இருக்கியா? எங்கேயோ ஓடி போயிட்டதா கேள்விப்பட்டேன். என்ன விஷயமா வந்திருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என்ன சாகடிச்சு என் கல்லறை ஈர காயறதுக்குள்ள ஸ்னேகா மகேஷ் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஈவ இறக்க இல்லாத ஜென்மத்தை நினைக்கலாம். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அந்த ஸ்னேகாவை கூப்பிடுறீங்களா இல்லையா? ஸ்னேகா, ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா. ரோஜா வந்துட்டாளா? எங்க அந்த ஸ்னேகா? எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா? என் புருஷனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருக்காளே. எங்கடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடி வெளியில, வாடி. ஏய், வாடி போடின்னு பேசுன தாவாங்கட்ட எகிரி போயிரும். ஜாக்கிரதை. நானே 8 ஊருக்கு எகிர்றவ. எங்கிட்டே வந்து நீ எகிர்றியா? பயந்து ஓடி ஒளிஞ்சவ நீயா இல்ல அவளா? அதை விடு பாட்டி. இத பாரு ரோஜா, ஸ்னேகா இப்ப ஆத்துல இல்ல. கலாட்டா பண்ணாம போயிடு. அப்புறம் ஏதாவது விபரீதம் நடந்துற போகுது. எல்லா விபரீதத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். ஸ்னேகாவுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கு ஆதாரமா மகேஷ் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த போட்டோக்காக தான் வந்திருக்கேன். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். குடுன்னு சொல்றேன். ஏ ரோஜா, என்ன ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்க? கலாட்டா பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். அடுத்தவங்களோட வாழ்க்கைய விளையாட்ட நினைக்கிற உன்னோட திமிர அடக்க தாண்டி வந்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என் புருஷனை மயக்கி மந்திரம் போட்டு தானே தாலி கட்டிட்ட? ஆமா, அன்னைக்கு மகேஷ் என் காலடியில விழ வைப்பேன்னு உன்கிட்ட சபதம் போட்டேன். இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அடுத்தவங்க வைத்திருச்சல்ல உன் வெற்றி கொடிய நட்டு இருக்க. அது ரொம்ப நாளைக்கு நடக்காது. கிராமத்துல இருந்து வந்த அந்த அப்பாவி ஸ்னேகா இல்ல, நீ ஒரு அரக்கிய மாறிட்ட. தெரியறதுல அப்புறம் இந்த அரக்கி கிட்ட உனக்கு என்ன வேலை? கல்யாண மண்டபத்துல பாதியிலேயே ஓடி போயிட்ட. நீ என்ன மனக்குளத்துல பார்க்கவே இல்லைல்ல? அதை பாக்குற ஆர்வத்துல தான் ஓடி வந்தியா? பாரு பாரு, நன்னா பாரு, எப்படி இருக்கேன். மகேஷ் கட்டின தாலியோட புது புடவையில தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுண்டு கண்கொள்ளா காட்சியா இருக்குல்ல? தீர்க்க சுமங்கலியா தெரியறேன் நானா? வாய மூடு ஸ்னேகா. ஒரு மனுஷனுக்கு இதயமும் நாக்கும் சின்னதுதான். ஆனா அதை அவன் எப்படி பயன்படுத்துறாங்கிறத வச்சுதான் அவனோட எண்ணங்களை புரிஞ்சுக்கலாம். உன் எண்ணமும் கீழ்த்தரமானது, உன் பேச்சும் கீழ்த்தரமானது. என் புருஷன் கட்டின தாலே எனக்கே காமிச்சு வெறுப்பேத்தியா? வெறுப்பேத்து, நல்ல வெறுப்பேத்து. ஆனா பாத்துக்கிட்டே இரு, இந்த தாலி உன் கழுத்துக்கு ஒரு நாள் தூக்க கயிறா மாறும். அன்னைக்கு என் விஸ்வரூபம் உனக்கு புரியும். எப்படி எப்படி எப்படி? இந்த தாலி கயிறு எனக்கே சுருக்கு கயிறா மாறுமா? அதையும் பார்க்கலாம். அதையும் பாத்துடலாம். நீ அனுபவிக்கத்தான் போற. நிச்சயம் நீ அனுபவிக்கத்தான் போற.
மகேஷ்க்கு உன் சுயரூபம் தெரிஞ்ச உடனே அவர் நிச்சயம் என்கிட்ட திருப்பி வரத்தான் போறாரு. என்னது? மகேஷ் உன்கிட்ட திரும்பி வருவாரா? நிச்சயமா வரமாட்டார் ரோஜா. நீ அவசரக்காரி. அதான் இன்னைக்கு மகேஷை இழந்துட்டு நிக்கிற. ஆனா நான் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. நம்ம காலம் வரும்னு பொறுமையா காத்துட்டு இருந்தா முசுக்கொட்டையால கூட பட்டு நூலா மாறும். நீ புஸ்தகத்துல எல்லாம் படிச்சதுல? நான் இத்தனை நாளா காத்திருந்து செஞ்ச பாவம் மகேஷ் எனக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா நீ செஞ்சது பாவம். அதனால நிச்சயமா மகேஷ் இனிமே உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. மகேஷ் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். அவரோட நிழல கூட உன்னை தொட விட மாட்டேன். ஏன் ஸ்னேகா, உனக்கு நாட்டுல வேற ஆம்பளைங்களே கிடைக்கலையா? ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? ஆம்பளைங்களுக்கு பஞ்சமே இல்லைன்னா நீயும் வேற ஆம்பளையை தேடிக்க வேண்டியதானே? எனக்கு என்ன உன மாதிரி கேவலமான புத்தி நினைச்சியா? அடுத்தவங்க வீட்டை நீ உழுக்குனா உன் வீடே உன் தலை மேல விழும். ஆண்டவனோட கணக்கு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. உனக்கு அந்த ஆண்டவன் தான் பதில் சொல்லுவா. ரோஜா நெல்லு, ஏன் கல்யாணம் போட்டு உனக்கு எதுக்கு? அத மரியாதை என்கிட்ட திருப்பி கொடு. அது ஏன் சொத்து? ஆஹா, என் புருஷனை நீ பிடிக்க வச்சுக்கல. அடுத்தவங்க சொத்து மட்டும் உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கலாம். நான் இந்த போட்டோவை கொடுக்க மாட்டேன். ரோஜா வேண்டாம், அதை கொடுத்துரு. குடு 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 ரோஜா, கொடுத்துடுங்கறல. ரோஜா, ஏய், இந்த போட்டோவை நான் உனக்கு கொடுக்கணும்னா என் புருஷன் கட்ட தாலியை கழட்டி குடி. ஏய், நீ உன் தாலியை கழட்டி குடு. என்னோட தாலி 4 நல்லவங்களோட வாழ்த்தோட என் கழுத்துல ஏறின தாலி. உன்ன மாதிரி திருட்டு தாலி இல்ல. பல பேரோட வயிற்றுச்சல்ல கட்டிக்கிட்ட தாலி இல்ல. நீயா உன் தாலியை கழட்டிடு. நீங்க பாரு, எனக்கு ஒண்ணு 4 பேரோட வயிற்றுச்சல்ல பத்தி கவலை இல்ல. பஞ்சபூதங்களை சாட்சியா வச்சிருந்தா மகேஷ் இந்த தாலியை கழுத்துல கட்டியிருக்காரு. நான் இதை கட்டணும். நீ தான் புருஷனே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டியே. உனக்கு எதுக்கு இந்த தாலி? கழட்டி ஏறி. நான் எதுக்கு நீ கழட்டணும்? குடு. மரியாதை கொடுத்துரு. குடுங்கறல. கொடுக்க முடியாது. ஏய் ரோஜா, குடு. கொடுத்துரு. ஏய், இந்த தாலியை உன் கழுத்துல இருந்து நான் கழட்ட மாட்டேடி. என் மகேஷ் அறுப்பாரு. அவர் கட்ட தாலியை அவர் கையாலேயே நான் அறுக்க வைப்பேன். அதுக்கு தாண்டி இந்த போட்டோவை நான் ஆதாரமா எடுத்துட்டு போறேன். கூடிய சீக்கிரம் உன்னை நான் எங்க சந்திக்கணுமோ அங்க உன்னை சந்திக்க. நீ எங்க வேணா சந்திச்சுக்கோ. அந்த போட்டோ கூட குடு குடுங்கற. ஐயோ